ஒரு 100 கிராம் கோல்ட சேர்த்து வைக்கிறது என்ன அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா என்ன அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். பட் அதை ஃபுல்லா சேர்த்து வச்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து வரக்கூடிய பாதுகாப்பு, அதுல இருந்து வரக்கூடிய பணம், அது எல்லாமே வேற லெவலுங்க. ஸோ இந்த வீடியோல நீங்க 100 கிராம் கோல்டு சேர்த்து வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது எப்படி பண்ணலாம், நான் எப்படி இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன், அதை சேர்த்து வச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரும், முக்கியமா அதை சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். நான் விக்னேஷ், திஸ் இஸ் மணி நிட்ஸ், வி வேல்யூ யுவர் டைம். ஃபர்ஸ்ட் நான் என்னோட பர்சனல் ஸ்டோரியில இருந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கு இந்த கோல்டு எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இருந்தது இல்லை. நான் டைரக்டா ஸ்டாக் மார்க்கெட்ல தான் போனேன். பட் அங்க போனப்ப கொஞ்ச நாள்லயே ஒரு வார் வந்துச்சு. அந்த டைம்ல என்னுடைய ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ பயங்கரமா அடி வாங்கிட்டு இருந்துச்சு. நான் வாட்ச் லிஸ்ட்ல கோல்டு பிஸ்னு ஒரு ஸ்டாக் வச்சிருந்தேன், வாங்கவே இல்லை. பட் அந்த டைம்ல கோல்டு பிரைஸ் மட்டும் மேல போயிட்டு இருக்கும்போது அப்பதான் எனக்கு புரிய வந்துச்சு, ஏதாவது ஒரு அவசரம் உலக லெவல்ல வந்துச்சு அப்படின்னா போர்ட்ஃபோலியோவை கோல்டு தான் காப்பாத்துன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பையில இருந்து நான் இந்த கோல்டு வாங்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அது 2-2.5 மடங்கு அளவுக்கு வளர்ந்துருச்சு. ஸோ இந்த கோல்டு வாங்குறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நானுமே ஒரு 100 கிராம் கோல்டு வரைக்கும் சேர்த்து வைக்கலாங்கிற பிளான் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குதான் என்னோட ஜர்னியை கம்ப்ளீட் பண்றதுக்கு. பட் இங்க முக்கியமான விஷயம், இந்த 100 கிராம் கோல்டுங்கிறது நம்ம எப்படி பார்க்கணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு சேலரி வந்து ஒரு 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்த்து 5 லட்சம் ரூபாய் இருக்கு 1 இயருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இயர்லி 5 lakhs அப்படின்னா, இது ஒரு எக்ஸாம்பிள் தான், உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. 5 lakhs இருக்கு அப்படின்னா அதை 5 வருஷத்துக்கு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 25 lakhs வரும். இந்த 25 லட்சத்துக்கு உங்களால எவ்வளவு கோல்டு வாங்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கோல்டு பிரைஸ்ல அரௌண்ட் ஒரு 140 கிராம் வரைக்கும் வாங்க முடியும். ஸோ நம்ம 100 கிராமே நமக்கு போதும் அப்படிங்கிற லெவலில் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு கோல்டு பிரைஸ் 25,000 ரூபாய் போச்சு அப்படின்னாலுமே நீங்க இந்த 100 கிராம் கோல்டை அச்சீவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். அதாவது நான் இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 5 வருஷத்துக்கு உங்களோட ஆனுவல் இன்கம் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு எவ்வளவு கிராம் வருமோ, இப்போ இந்த 100 கிராம்ங்கிறது 50 கிராமா மாறிடலாம். ஒருவேளை கோல்டு பிரைஸ் 50,000 ரூபாய் போச்சு அப்படின்னா, ஏன்னா 25 lakhs அதுதான் உங்களுடைய எய்ம். 100 கிராம்ஸ்ங்கிறது சேஞ்சபிள் தான். ஏன்னா கோல்டு பிரைஸ் அளவில்லாம ஏறிட்டு தான் போக போகுது, கரெக்டுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய சேலரி இன்டு 5 அதுதான் உங்களுடைய எய்மா இருக்க போகுது. அந்த அளவுக்கு கோல்டு நீங்க சேர்த்து வச்சிட்டீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு உங்களுக்கு சம்பளம் வந்தா எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு கோல்டு பிரைஸ் ஏற ஏற உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஏறிட்டே போக போகுது. ஸோ 100 கிராம்ஸ்ங்கிறது ஒரு கம்ப்ளீட் கான்ஸ்டன்ட் கிடையாதுனாலும் ஸ்டில் நம்ம 100ங்கிறது இன்னைக்கு எய்மா வச்சிருக்கோம். ஓகேவா? ரைட். இப்ப இதை சேர்த்து வைக்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்ண ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா, எவ்ரி டைம் நான் ஒரு ஸ்டாக் வாங்கும்போது, நீங்க சாதாரண இந்த டெக்னாலஜி தான் தெரியாத ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா டைரக்டா போயிட்டு சீட்டு கட்டி வாங்குறதே பெட்டர் தான் உங்களுக்கு கோல்டு ஸ்டோர்ல. பட் உங்களுக்கு இந்த டெக்னாலஜி ஸ்டாக் மார்க்கெட்லாம் வரும் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல போயிட்டு இதை எப்படி பண்ணணும்னு நானுமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மேலே செக் பண்ணி பார்க்கலாம் வேணா. அங்க போயிட்டு நீங்க கோல்டு பீஸை வாங்கலாம். ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 1-2 வாங்கலாம். மேல இன்னும் நல்ல ஐடியா என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்டாக் வந்து 180 ரூபாய் இருக்கு அப்படின்னா நான் 200 சம்டைம்ஸ் 250 ரூபாய் கூட போட்டுருவேன். அட்லீஸ்ட் 20லேருந்து 50 ரூபாய் எக்ஸ்ட்ராவா போட்டு தான் வைப்பேன் எவ்ரி ஸ்டாக்கு. ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி நான் ஸ்டாக் வாங்கும்போது எனக்கு கண்ணுக்கே தெரியாமலே எனக்கு காசுலாம் போயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10-20 ரூபா தான் நான் எக்ஸ்ட்ராவா போட்டு ஒரு டைம் வாங்கியிருப்பேன். ஆனா இந்த 20-20 ரூபாயா அக்குமுலேட் ஆகி அதெல்லாமே ஒரு கோல்டு பீஸா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கும். நான் வாங்கும்போது 50-60 ரூபா தான் இருந்துச்சு. அப்போ ஒரு 3 தடவை ஸ்டாக்ஸ் வாங்கினேன் அப்படின்னா 4வது தடவை கோல்டு பீஸ் ஒன்று ஃப்ரீயா வாங்குற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு கோல்டு பிரைஸ் ஏறி போயிடுச்சு. பட் ஸ்டில் நீங்க இந்த மாதிரி ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம். ஒரு 5-6 தடவை ஏதாவது ஸ்டாக் வாங்கும்போது 10-20 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு அதுக்கு ஒரு கோல்டு வாங்கலாம். இது மட்டும் தான் நீங்க கோல்டு வாங்கணும்னு சொல்லல, கோல்டு பீஸும் தனியா வாங்குவீங்க. பட் எக்ஸ்ட்ராவா ஒரு 10-20 ரூபா போடும்போது உங்க கண்ணுக்கே தெரியாது. பட் அப்படியே உங்களுக்கு ஒரு தடவை எனக்கு இந்த மாதிரி 100 கோல்டு பீஸ் வந்து கிடைச்சது, என் கண்ணுக்கே தெரியாம இந்த மாதிரி நான் கோல்டு பீஸ் சேர்த்து வச்சிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு. ஸோ இது கண்ணுக்கே தெரியாம உங்களுக்கு அந்த ஃபீலிங் கோல்டு வைக்கிறோம், நம்ம எக்ஸ்ட்ரா காசு போடுறோங்கிற ஒரு ஐடியாவே இல்லாம சேர்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு வழியுமே சொல்றேன். பட் இது கொஞ்சம் டஃப்பான வழி, எல்லாரும் சூஸ் பண்றதுக்கான வழி கிடையாது. இது முக்கியமா யாருக்கு அப்படின்னா, நான் டிசிப்ளின்டா சேர்த்து வைக்கிற ஆள் கிடையாது, நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ப்ராப்பரா பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பர்சன் இருந்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணலாம். ஆனா இங்க ஒரு எக்ஸப்ஷனுமே இருக்கு. நான் கடன்லாம் வாங்கிட்டு நிறைய கடனை கட்டாம விட்டுருக்கேன், அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்க இதை பண்ணக்கூடாது. நிறைய பேர் நான் எப்படி பார்த்திருக்கேன் அப்படின்னா, ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் இஎம்ஐ வாங்கி போட்டுருவாங்க. இஎம்ஐ ப்ராப்பரா கட்டிட்டு இருப்பாங்க, ஏன்னா அந்த பொருள் நம்மளை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனா அதே காசை சேர்த்து வச்சு அந்த பொருளை வாங்க சொன்னா அவங்களால வாங்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தீங்கன்னா நீங்க இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். அதனால நீங்க ஃபுல்லா தெளிவா கேளுங்க. இது என்ன அப்படின்னா, நீங்க உங்ககிட்ட ஆல்ரெடி கோல்டு இருக்கும்ல, இப்ப நீங்க 100 கிராம் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 10 கிராமாவது கோல்டு ஏதாவது வச்சிருப்பீங்க. அந்த கோல்டு எடுத்துட்டு போயிட்டு நாம ஒரு ப்ராப்பரான பேங்க்ல போயிட்டு கோல்டு லோன் வாங்குறோம். ஒரு 9 to 9.5% வரைக்கும் உங்களுக்கு இந்த கோல்டு லோன்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும். பட் கவலைப்பட வேண்டாம், நமக்கு கோல்டு ரேட் ஏறிடுச்சு அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதை மேட்ச் பண்ணிடும். ஏறனாலும் பரவாயில்ல, லாங் டேர்ம்ல ஏறதான் போகுது. ஸோ நமக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மேட்டர்ல நீங்க டிசிப்ளின்டா இருக்கிறதுக்கு ஒரு வழி தான் நம்ம ஏற்படுத்துறோம். இப்ப இந்த கோல்டு லோன் வாங்கினதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு காசு வரும்ல, அதை டைரக்டா எடுத்துட்டு போயிட்டு நீங்க இன்னும் 1 கிராம் ஆஃப் கோல்டு வாங்க போறீங்க. ஒரு 5 கிராம் கோல்டு எடுத்துட்டு போயிட்டு நீங்க அடகு வச்சு வாங்குறீங்க அப்படின்னா 4.5 கிராம்ஸ்க்கு தான் உங்களுக்கு காசு தருவாங்க. நம்ம வந்து இந்த இன்னைக்கு கோல்டு ரேட் 17,000 கிட்ட போயிருச்சு தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் இந்த எக்ஸாம்பிளுக்காக 10,000 கோல்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், ஈஸியா புரியறதுக்காக. ஸோ ஒரு 50,000 ரூபாய்க்குரிய கோல்டு எடுத்துட்டு போயிட்டு நீங்க கடையில் அடகு வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 45,000 ரூபாய் தான் தருவாங்க. அதுல 40,000 ரூபாய்க்கு பிளஸ் இன்னும் 2,000 ரூபாய் இந்த சார்ஜஸ் எல்லாம் வந்துடும். சேர்த்து நீங்க இன்னும் ஒரு 4 கிராம் ஆஃப் கோல்டு வாங்கி வந்து வீட்டில் வச்சிருங்க.
நீங்க அதுக்கு ப்ராப்பரா இஎம்ஐ கட்ட போறீங்க. ஒரு 3000 ரூபாய் 45ல 42 செலவு பண்ணீங்க, 3000 பாக்கி இருக்குல்ல, அந்த பாக்கியை நீங்க வேற எதுக்குமே செலவு பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்த இஎம்ஐல எக்ஸ்ட்ராவா ஆட் அப் பண்ணி தான் கட்டணும். இது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுமே குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பா எக்ஸ்ட்ரா காசு ஏதாவது மீந்துச்சு அப்படின்னா இன்னுமே கூட நீங்க கையில ஒரு 2000 1000 ஏத்தி போட்டு நீங்க அதை இன்ட்ரெஸ்ட் கட்டி முடிச்சிடுங்க அந்த மாசத்துலயே. இப்படி பண்ணும்போது நீங்க ஆல்ரெடி ஒரு 5 கிராம் கோல்டு வச்சிருக்கீங்க, 4 கிராம் கோல்டு முன்னாடியே வாங்கிட்டீங்க. பேசிக்கா நமக்கு சேவ் பண்ணணுங்கிறப்ப அந்த நினைப்பு வராது. செலவெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா சேவ் பண்ணலாம்னு வைப்போம். ஆனா கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா முதல்ல அந்த கடனை கட்டி ஆகணுங்கிற ஒரு ஐடியா வந்துடும். அதுக்காகவே நம்ம சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது உங்களுடைய சேவிங்ஸ் ஹேபிட்டை வளர்க்குதோ இல்லையோ உங்களுடைய கோல்டை வளர்க்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது தவிர இந்த சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் ஆன்லைன்லேயே 40 ரூபாய் 50 ரூபாய் தினமும் சேமிச்சு வாங்குற கோல்டு வழிகள்லாம் இருக்குதான் செய்யுது. ஆனா இது எதுவுமே 100% கம்ப்ளீட்டா சேஃபான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி கோல்டை லோன் வச்சு அதுல இருந்து இன்னொரு கோல்டு வாங்குறது பெட்டர் தான். இதுக்கு பேர் தான் லெவரேஜ்னு சொல்லுவாங்க. இந்த டைம்ல கோல்டு ரேட் ஏறிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த 9% உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்ல போச்சோ அந்த இன்ட்ரெஸ்ட் கோல்டு ரேட் ஏறி உங்களுக்கு அது சமமாக்கிடுச்சு. பிளஸ் புதுசா வாங்கின கோல்டுல இருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 9% இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு அது டெஃபினட் லாபமாக தான் இருக்கும். பட் அகைன் உங்களால் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரி கடன்லாம் வாங்கி ரிஸ்க் எடுக்காம நீங்க டேரக்டா கோல்டு வாங்குறது பெட்டர் தான். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 கிராம் கோல்டை வச்சு இன்னொரு 4 கிராம் கோல்டு வாங்குறீங்க, 9 கிராம் ஆச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ண போறீங்க, இந்த 9 கிராம் கோல்டை வச்சு இன்னும் ஒரு 8 கிராம் வாங்க போறீங்க. ஸோ இப்படியே நீங்க பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே கோல்டு சேர்ந்துடும். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க பாட்டுக்கு ஓகே நான் 2 தடவை கோல்டு எடுத்துட்டேன், என்கிட்ட 15 கிராம் 20 கிராம் கோல்டு இருக்கு, அதை கொண்டு போய் அடக்க வச்சுட்டு திருப்பி இன்னொரு 15 கிராம் வாங்க போறேன்னு போகாதீங்க. அதுல இருந்து வரக்கூடிய இஎம்ஐ ரேட்டே உங்களோட சம்பளத்தோட அதிகமா போகும் நிறைய நேரத்துல. அதனால 5 கிராம் அதுல இருந்து 10 கிராம் அதோட நீங்க நிறுத்திக்கங்க. அதுக்கு மேல கோல்டை வந்து லோன் எடுத்து லெவரேஜ் பண்ண வேண்டாம். 5-6 வருஷத்துக்குள்ள நீங்க இந்த கோலை ஈஸியாவே அடைஞ்சிடலாம். 6 வருஷத்துல உங்களுடைய கோலுக்கு இந்த கோல்டு லோன் மூலமா வாங்குறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி நீங்க எக்ஸ்ட்ரா காசு எடுத்துட்டு போயிட்டு அதுலயுமே நீங்க கோல்டு வாங்கிட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த கோல்டுக்கு 100 கிராம்ஸ்ங்கிறத நீங்க ஈஸியாவே அடைஞ்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்க இந்த 100 கிராம் கோல்டில் சேர்த்து வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல இருந்து என்ன ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு ஒரு எனார்மஸ் சேஃப்டி கிடைக்கும். என்னதான் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாலும் இந்த கோல்டு இருக்கிறதுனால நான் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ எந்த இஷ்யூவா இருந்தாலும் நான் அதுக்கு செலவு பண்றதுக்கு எனக்கு ஒரு சேஃப்டி நெட் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஒரு எமர்ஜென்சி ஃபண்டோட பார்ட் 2 இது ஆக்ட் ஆகும். ஆனா இதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நீங்க இதை செலவு பண்றதுக்கு ரொம்பவே யோசிப்பீங்க. ஏன்னா இது எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப நீங்க இந்த காசை செலவு பண்ணாம இருக்கதான் ட்ரை பண்ணுவீங்க. அதனால உங்களை ஒரு பேசிக்காவே சேவிங்ஸ் பர்சனா உங்களோட லைஃப் ஸ்டைலே இது மாற்ற போகுது. ஸோ இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா நீங்க மட்டும் இல்லாம உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்குமே ஏதோ ஒன்று விட்டு கொடுத்துட்டு போறீங்க. ஸோ அவங்களோட லைஃபுமே ஈஸியா இருக்க போகுது. ஸோ சில மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, 100 கிராம் கோல்டு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேல கோல்டு நீங்க சில பேர் சேர்த்து வச்சுட்டே போவாங்க இஷ்டத்துக்கு. அந்த மாதிரிலாம் தேவையில்லை. உங்களுக்கு ஃபேமிலியில ஆல்ரெடி கொஞ்சம் கோல்டு இருக்கு அப்படின்னா அது கூட ஆட் அப் பண்ணி இது 100 கிராம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 150 கிராம் அது வரைக்கும் போனாலே போதும் இன்னைக்கு டேட்டுக்கு இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு. ஏன்னா நீங்க பாட்டு கோல்டு சேர்த்து வச்சுட்டே போறதை விட நீங்க மற்ற ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கோல்டு அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்னாலுமே உங்களுக்கு அதுல இருந்து வரக்கூடிய மந்த்லி கேஷ் ஃப்ளோ இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு மாசம் மாசம் காசு வந்துச்சுன்னா நீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு நோக்கி மூவ் பண்ணலாம். உங்களோட லைஃப் ஸ்டைல நீங்க என்ஜாய் பண்றதுக்கு போகலாம். ஏன்னா தென் நீங்க கோல்டை மட்டும் வச்சுட்டு நீங்க போன அப்புறம் கோல்டு எடுத்துட்டு போறது இல்லை. ஸோ அதனால ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டு கோல்டு மேலே போச்சுன்னா ஐயோ இன்னும் வாங்க மாட்டோமேங்கிற கிரீடே உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா தேவையானதை விட அதிகமாகவே நீங்க கோல்டு வாங்கி வச்சிட்டீங்க. இதுக்கு மேல போச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அண்ட் அகைன் கோல்டு ரேட் மேலே ஏறிடுச்சு என்னால் வாங்க முடியாது நீங்க நினைக்கவே கூடாது. ஏன்னா உங்களுடைய ஆனுவல் இன்கம் இன்டூ 5 இயர்ஸ் எவ்வளோங்கிறத பார்க்க போறோம். அந்த அமௌண்ட்டுக்கு தான் நீங்க கோல்டு வாங்க போறோம். 100 கிராம்ஸ்ங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். ஸோ நாளைக்கு 30,000 ரூபாய் கோல்டு ரேட் போயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்துட்டு ஒரு 6 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா இன்டூ 5 பண்ணிட்டு அது எவ்வளவோ அதுதான் நீங்க டார்கெட் பண்ண போறீங்க. அதான் 5 வருஷத்துக்கு அப்புறமா நீங்க முடிக்க போறீங்க. அவ்வளவுதான். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி கோல்டை வாங்கும்போது சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணவே கூடாதுன்னு இருக்கும்ல, அதெல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு thousands or lakhsல சேவ் ஆகும். அது என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அங்கே நான் உங்களுக்கு மீட் பண்றேன். விக்னேஷ்.